சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல. சிவத்திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல. சிவருத்ராட்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல. எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம். அப்படி இருக்கையில நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கிறோம், கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றோம். அப்படிங்கும் போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா? சிவனடியார்களாக ஆகிவிட்டவர்கள் எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், அவரது புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சிவாலய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார். நான் எப்பொழுது வந்து உன்னை அடைய போகின்றேன் இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம்தான் அவர்களின் வாழ்க்கை.